அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் அன்பு பேசுகிறேன். அதாவது ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம மீட் பண்ணுறோம் இந்த வீடியோ மூலமாக. அதாவது இந்த கோவில் பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் கோவில் தான். கடலூர் மாவட்டம் வேப்பூர் வட்டத்தில் எஸ்னாரியர் கிராமத்தில் இருக்குது. இந்த கோவில் நிறையருக்கு வந்தவங்க தெரியும், எஸ்னாரியர் கிராமத்துக்கு வந்தவங்களுக்கு தெரியும். ஸ்ரீ முத்து மாரியம்மன் கோவில் கிழக்கு பார்த்து உள்ளது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எங்கள் வீட்டுடைய முன்புறம். ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வீடியோவில் காட்டுறேன், அதனால தான் போட்டிருக்கேன். இது நான் வசிக்கக்கூடிய தெரு, அந்த வழியாக நடந்துட்டு போயிட்டுருக்கேன். ஏன்னா உங்களுக்கும் தெரியணும்ல, கிராமப்புறம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் எங்கள் தெரு வழியாக நான் எப்படி போகணும் அப்படின்னு நான் காட்டுறேன். இப்போ போகக்கூடிய பாதை எங்கே போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா விநாயகர் கோயிலுக்கு தான் நம்ம போகிறோம். அங்கே தான் அந்த பாதை போகுது. அங்கே பாருங்கள், ஒரு ஸ்கூல் பஸ்ஸு கூட நிற்கிது. இங்கே அந்த வழியாக போனால் நாங்கள் கிரிக்கெட் விளையாடுவோம். நான் தான் போயிட்டுருக்கேன். சரிங்களா? பாருங்கள், இந்த பாதை விநாயகர் கோயிலுக்கு போயிட்டுருக்கு. நான் சொன்னல, இது வந்து சாருடைய வீடு, ஒரு சாருடைய வீடு. ஒரு ரோஜா பூ செடி பாருங்கள், அழகாக இருக்குது. இந்த மாதிரி வீடியோ வந்து போட்டு ரொம்ப நாள் ஆகிற மாதிரி எனக்கு தெரியுது. இருந்தாலும் சரி, ஒரு டச் விட்டுணுமே அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்ட்டு போட்டேன். உங்களுக்கு பிடிக்கும் தான் நான் நினைக்கிறேன். இன்னும் என்ன விநாயகர் கோயிலே காட்டலை அப்படின்னு நினைக்கிறீங்களா? காட்டுவேன், கண்டிப்பாக உங்களுக்கு காமிப்பேன். 2 குழந்தைங்க விளையாண்டுட்டு இருக்காங்கல்ல, ஒரு விநாயகர் கோயில் வந்துருச்சு பாருங்கள். பின்னால் வந்து ஒரு ஆலமரம் கூட இருக்குது. நான் என்ன பண்ணிருந்தேன்னா, அந்த வீடியோ எடுக்கும்போது நல்லா சூப்பராக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக கோவில் பக்கமாகவே உள்ள கொஞ்சம் எனக்கு கேட்லாம் போடலை, அப்படியே பக்கத்தில் போயிட்டு அப்படியே ஃபஸ்ட்டு விநாயகரை காமிச்சிட்டு உள்ளே ஒரு விநாயகர் இருந்தார், அதையும் பார்த்தேன். அதையும் வந்து உங்களுக்கு வீடியோ ஷூட் பண்ணி காமிக்கிறேன். அழகாக இருக்குங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் பிடிக்கும். ஒரு தொழிலை தொடங்குறதுக்கு முன்னால் விநாயகர் தான் நம்ம வந்து வணங்குவோம். சரிங்களா? அடுத்ததாக நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன் கோயிலுக்கு தான் நம்ம போக போகிறோம். கிட்டத்தட்ட அது ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட ஒரு சிவன் கோயில். அது ஒரு பாழடைஞ்சு இருக்குது. அந்த கோவிலுக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். சரிங்களா? அங்கே உள்ள சிலைகள்லாம் எடுத்து அப்புறப்படுத்தி இங்கே பக்கத்தில் வந்து ஷெட்டு போட்டு இங்கே வச்சுருக்கோம் எங்கள் ஊரில். இங்கே வந்து அப்போதைக்கு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமெலாம் வந்து பூஜை செய்வாங்க. எல்லாத்துக்குமே பரிகாரம்லாம் பண்ணுவாங்க. லிங்கம் பாருங்கள், ரொம்ப அற்புதமாக இருக்குது, அழகாக இருக்குது. இந்த அடுத்ததாக இது பார்த்திங்கன்னா, இந்த பாழடைந்துள்ள அந்த கோவிலுக்கு பார்த்திங்கன்னா இது அந்த ஸ்டாட்டிவ்லாம் செய்கிறாங்க. அதுக்காகவே கற்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த ஸ்டாட்டிவில் சிலைகள் வந்து செய்யணும். அது மட்டும் இல்லாமல் தூண்கள், இந்த பில்லர் வந்து கரெக்டாக அமைச்சிட்ருக்காங்க. சரி, இப்போ நம்ம எங்கே போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாங்க, இந்த பாழடைஞ்ச 500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட சிவன் கோயிலை நாம் ஒரு முறை பார்த்துருவோம். சரிங்களா? பாருங்கள், உங்களுக்கு முன்னால் காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள். 2 கல் வந்து முன்னால் இருக்குது பாருங்கள். எப்படி அந்த மழையால் ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சுங்க. பாருங்கள், உட்புறம் காமிக்கிறேன் பாருங்கள். வாங்க, நல்லா பாருங்கள். நந்தி சிலை கூட இருக்குது பாருங்கள். பாருங்கள், நந்தி சிலை கூட எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது கூட உடஞ்சி, லைட்டாக உடஞ்சிருக்கு. அதை நீங்களும் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ண நல்லாயிருக்கும். இங்கே உள்ளே வந்து சிலை இருந்தது, இப்போ அந்த சிலையே இல்லை, எடுத்தாச்சு. எல்லாம் டேமேஜ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், உள்ளே ஆட்டுறேன் பாருங்கள். உட்புற பகுதிக்கு போகலாம் வாங்க. இது வந்து அந்த கோவிலில் வரையப்பட்ட சின்னங்கள். இந்த எழுத்துக்கள்லாம் பொறிக்கப்பட்டிருக்கு. அது வந்து அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். வரலாற்று சுவர்கள் அமைந்துள்ள அந்த எழுத்துக்கள்லாம் காட்டும். இப்போ பாருங்கள், உட்புறத்தில் பாருங்கள்
எவ்வளோ பாருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா இங்கே ஸ்டேட்டஸ்லாம் இருந்தது, எல்லாம் சேதப்படுத்தி விட்டுருக்குது, எடுத்து வெளியில் வச்சுருக்காங்க. அதை வந்து அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறேன், சரிங்களா? இங்கே பாருங்கள், இது வந்து முன்புறத்தில் ஒரு கல் இருந்துச்சு நந்தி சிலைக்கு பக்கத்தில். அதுக்கப்புறம் பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.